வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வேட்பு மனுக்களில் சொத்து விவரத்தில் முரண்பாடு இருப்பதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு வாரத்தில் பதிலளிக்க வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என்று 2 இடங்களில் அவர் போட்டியிடும் நிலையில் அவர் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் சொத்து விவரத்தில் முரண்பாடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இதன் பின்னணி என்ன? அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் பெரம்பூர் தொகுதியில் தனது சொத்து மதிப்பை 115 கோடியே 13,63,000 என்று குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வேட்புமனுவில் 220 கோடியே 15,62,000 என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பெரம்பூரைச் சேர்ந்த பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பெரம்பூரில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்புமனு குறிப்பிட்டுள்ள சொத்தை விட திருச்சியில் குறைவாக காட்டியிருப்பதாகவும் உண்மை தகவலை மறைத்து காட்டியுள்ளார் என்றும், எனவே இவர் வேட்புமனு தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் உண்மையானதானா முழுமையானதானா என்று விசாரிப்பதற்கு வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்று அந்த வழக்கு மனு குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைநீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஒரு தொகுதியில் எப்படி 100 கோடி ரூபாய் வரை குறைத்து காட்டியிருக்கிறார், இது முறைகேடு அல்லவா என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக ஒரு வாரத்துக்கு பதிலளிக்குமாறு வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையமும் இணைக்கப்பட்டுள்ளது, எதிர்மதம் இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேர்தல் ஆணையமும் இந்த வழக்கை கண்காணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.